வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் ஃபர்ஸ்ட் டேமோட ஃபுல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம டெலகிராம் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் கொஸ்டின்லாம் அதில் தான் போடுறோம். அதனால் இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஐங்குறு நூறு 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட வெண்பாக்களால் ஆன நூல் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது ஐங்குறு நூறோட அடி வரையறை என்ன அப்படின்னா 3 to 6, அது கரெக்டு தான். ஆனால் வந்து அது வெண்பாக்களால் ஆன நூல் அல்ல, அகவற்பாக்களால் ஆன நூல் தான் ஐங்குறு நூறு. அப்போ இந்த கூற்று 1 வந்து தவறு. அடுத்து கூற்று 2, திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டுள்ளது இந்த ஐங்குறு நூறு. ஓகேங்களா? அப்போ இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, செகண்ட் கொஸ்டின், அழகிய பெரியவன் எந்த படைப்பு தளங்களில் இயங்குபவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை. இந்த தளங்களில் தான் அழகிய பெரியவன் அவர்கள் இயங்குறாரு. ஓகே, தேர்டு கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 3, 4, 1, 2. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, வட ஆரி நாடு அப்படின்னா திருமலையை குறிக்கும், தென் ஆரி நாடு அப்படின்னா குற்றாலத்தை குறிக்கும், இடங்கனி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்கன்னா சங்கிலி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும், வாவி அப்படின்னா தாமரை தடாகம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் உளவு கருவிகள் பற்றிய பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, உகம் அப்படிங்கிறது தான். அதாவது உளவு கருவிகள் வந்து நுகம் அப்படிங்கிறது தான் உளவு கருவி, உகம் அப்படிங்கிறது தவறு. இந்த கொழுக்கய மரம், வடம், உலக்கோல் இதெல்லாமே உளவு கருவிகள் தான். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கன்னி ஆடுக விரைந்தே என்ற பாடல் வரிகள் எந்த திணையில் வந்து இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் பி, முல்லை திணையில் தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெறுது. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் யானையை பற்றி குறிக்காத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, தஞ்சனம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அஞ்சனம் அப்படின்னா தான் யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தஞ்சனம்ங்கிறது யானையை குறிக்கக்கூடிய சொல் அல்ல. ஓகேங்களா? அந்த குஞ்சரம், கரி, வல்விலங்கு இதெல்லாமே யானையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். செவன்த் கொஸ்டின், யானை டாக்டர் என்பது என்ன அப்படின்னா ஒரு குறும்புதினம். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, எய்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஜெயமோகன் நாகையை சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது ஜெயமோகன் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா நாகர்கோவிலை சேர்ந்தவர் தான் ஜெயமோகன் அவர்கள். ஓகே, கூற்று 2, ஜெயமோகன் விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்போடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்கன்னா தவறு தான். அதாவது ஜெயமோகன் வந்து விஷ்ணுபுரம், கொற்றவை இது வந்து சிறுகதை தொகுப்பல்ல, நாவல்கள். ஓகேங்களா? அதோட சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியிருக்கார். இந்த கூற்றும் தவறு. அப்போ இந்த எய்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே, நைன்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சொல்லின் இடையில் உயிர்மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும் அப்படிங்கிற இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூற்று வந்து தவறு. அதாவது சொல்லின் இடையில் உயிர்மெய் எழுத்துக்கள் அல்ல, மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 10th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது ஆப்ஷன் ஏ, தேர்தல் தான் வேற்றுநிலை மெய்மயக்க சொல் கீழ்கண்டவற்றில். ஓகே, 12th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது ஈரொற்று மெய்மயக்கம் சொல் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி, உயர்ச்சி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது வந்து ஈரொற்று மெய்மயக்கம் சொல். 12th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ள சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, பட்டம் அப்படிங்கிறது தான் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ள சொல்.
ஓகே 13 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். அதாவது 4, 1, 2, 3 தான் இதற்கான ஆன்சர். ஓகே அதாவது தகப்பன் கொடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதின நூல். ஓகேங்களா, புதினம். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா குறடு நெறிக்கட்டு அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா சிறுகதை தொகுப்பு. ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து அருப நெஞ்சு எனக்கும் உனக்குமான சொல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கவிதை தொகுப்பில் வரும். ஓகேங்களா, ஓகே. 3வது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீள்கோணம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா கட்டுரை தொகுப்பில் வந்துடும். ஓகேங்களா, ஓகே. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 14 கொஸ்டின் தமிழ் கெழு கூடல் என்ற பாடல் வரியில் தமிழ் என்ற சொல் எந்த பொருளில் ஆளப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி கலைப்புலமை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல தான் இந்த பொருள் வந்து ஆளப்படுது. ஓகே 15 கொஸ்டின் இவரை புரிந்து கொள்வதன் மூலமாகவே குறியீட்டியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்டெஃபன் மல்லார்மே அவர்கள் தான். ஓகே 16 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர் பாப்லோ நெருடோ அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே இவர் வந்து லத்தீன் அமெரிக்காவோட மிகச்சிறந்த கவிஞராகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிற இந்த செகண்ட் கூற்றும் சரிதான். அப்போ இந்த 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே 17 கொஸ்டின் ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று, அது வாழ்க்கையில் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது என்ற வகையில் கவிதை எழுதுவோர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பாப்லோ நெருடோ வகையினர் தான் இந்த வகையில் வந்து கவிதை எழுதுறாங்க. ஓகே 18 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2, 3, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். வெளிச்சம் அப்படிங்கிறது இதழை குறிக்கும். தமிழ் அழகியல் அப்படிங்கிறது கட்டுரை நூலை குறிக்கும். முப்பட்டை நகரம் அப்படிங்கிறது கவிதை தொகுப்பை வந்து குறிக்கும். ஓகே 19 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கவிஞர் சு வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு தீவில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே அடுத்து கூற்று 2 சு வில்வரத்தினம் கவிதை இயற்றுவதுடன் சிறப்பான இசைத்திறமையும் கொண்டவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது சு வில்வரத்தினம் வந்து கவிதை இயற்றுவார், சிறப்பான பாடும் திறமையும் கொண்டவர் தான் சு வில்வரத்தினம் அவர்கள், இசைத்திறமை கொண்டவர் அல்ல. ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த 19 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே 20 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நன்னூலில் சொல்லதிகாரத்தில் இல்லாத பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் பி பதவியல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இது எழுத்ததிகாரத்தில் வரக்கூடியது, மற்றது எல்லாமே சொல்லதிகாரத்தில் வரும். ஓகே 21 கொஸ்டின் பவனந்தி முனிவரின் உருவச்சிற்பம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஓகே 22 கொஸ்டின் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சொல் பின்வரும் நிலை அணி தான் பயின்று வருது. ஓகே 23 கொஸ்டின் வடமொழியில் மலைய என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி மலர்பாருக்கு மேற்கே உள்ள மலைகளை தான் என்ன சொல்லுது அப்படின்னா மலைய அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து குறிக்குது. ஓகே 24 கொஸ்டின் குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் எதை விளக்குகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது உயரமான மேடான அமைப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 25 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது மலப்பணிக்கர் அப்படிங்கிறது தென் கேரளம் அப்படிங்கிறது தவறானது. மலப்பணிக்கர் அப்படிங்கிறது வட கேரளத்தை தான் குறிக்கும். ஓகே மற்ற மூன்றுமே சரியாக இருக்கு. ஓகே 26 கொஸ்டின் இந்தியாவில் கோட்டை என்று முடியும் எத்தனை இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் டி 248 இடப்பெயர்கள் உள்ளன. 27 கொஸ்டின் மலை என்ற திராவிட சொல் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னா குஜராத் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் இடம்பெறல, மற்ற 3 மாநிலங்களே இடம்பெற்றிருக்கு. ஓகே 28 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த இலக்கியமாகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே அடுத்து வந்து கூற்று 2 தமிழில் முதலில் காவடி சிந்து பாடியதால் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை என போற்றப்படுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் தமிழில் முதலாக காவடி சிந்து பாடல வண்ண சிந்து தான் பாடினார். அந்த வண்ண சிந்து பாடினால தான் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவடி சிந்தின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 28 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 29 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ 3, 2, 4, 1 தான் இதற்கான ஆன்சர். வண்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் அழகு. தவ ஜஸ் தம்பம் அப்படின்னா கொடிமரம் குறிக்கும். உம்பர் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பொருள் வந்து தேவர்.
சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஏதான் இதற்கான ஆன்சர். ஓகே 30 கொஸ்டின். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பூரிக்கோ அவர்கள் தான். ஓகே அடுத்து வந்து 31 கொஸ்டின். நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதென்னும் ஆங்கணத்தவையே இப்பாடலில் பயின்று வரும் ஆசிரியப்பா என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேரிசை ஆசிரியப்பா. ஓகே 32 கொஸ்டின். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி கீழ்கண்ட எந்த இரு நூல்களில் ஒரு பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி. அதாவது புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இவர் வந்து பாடியது இருக்கு. ஓகே 33 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி மின் அப்படிங்கிறது தான். ஓகே அடுத்து 34 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. கூற்று 1 பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு எனும் 3 எழுத்துக்களுள் ஒன்று சந்தியாக வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். சந்தினாவே இத்து இப்பு இக்கு அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் தான் வரும். அடுத்து கூற்று 2 உடும்படு மெய்கள் இய்யி இல்லு சந்தியாக வருவது உண்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உடும்படு மெய்கள் இய்யி இல்லுல இய்யி இவ்வு இதுதான் பார்த்தீங்கன்னா சந்தியாக வரும். அப்போ இந்த செகண்ட் கூற்று வந்து தவறு. இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 34க்கு ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே 35 கொஸ்டின். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சந்தி தான் வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியதாக இருக்கு. ஓகே 36 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பகுபதத்தில் பொருள் தரும் உறுப்புகள் எவை அப்படின்னா ஆப்ஷன் டி பகுதி விகுதி இடைநிலை தான் பகுபதத்தில் பொருள் தரக்கூடிய உறுப்புகள். ஓகே 37 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எதிர்மறை இடைநிலைகள் எவை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி இல் அல் ஆ அதுதான் வந்து எதிர்மறை இடைநிலைகள் கீழ்கண்டவற்றில். ஓகே 38 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 உங்கணம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே அடுத்த கூற்று 2 ஆனால் தமிழ் இலக்கணங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. தமிழ் இலக்கணங்களில் பயன்படுத்தப்படலை இலக்கியங்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே இப்போ இந்த 38 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே 39 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எச்சொற்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இங்கு இந்த சொற்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஓகே 40 கொஸ்டின். படித்த நூல் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வினை பெயர் தொடர். ஓகேங்களா படித்த அப்படிங்கிறது வினை நூல் அப்படிங்கிறது பெயர் தொடர். ஓகே 41 கொஸ்டின். ஆபிரகாம் பண்டிதர் எங்கு ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ திண்டுக்கல்ல பணியாற்றும் போது தான் நடந்தது. 42 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் 2 4 1 3 தான். பாயிரவியல் அப்படின்னா 4 இல்லறவியல் அப்படின்னா 20 வரும். துறவரவியல் அப்படின்னா 13 அதிகாரம் ஊழியல் அப்படின்னா ஒரு அதிகாரம். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 43 கொஸ்டின். சி.வை. தாமோதரனார் எந்த ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி 1884ஆம் ஆண்டு. ஓகே 44 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 4 2 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே பாருங்க பனைமரமே பனைமரமே அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆ சிவசுப்பிரமணியன் அவர்கள் தான் அந்த நூலை எழுதியிருக்காரு. அடுத்து யானைகள் அழியும் பேருயிர் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவங்க யார் அப்படின்னா சா முகமது அலி கா யோகானந்த் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ஓகே அடுத்து வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆகி பரந்தாமனார் அவர்கள் தான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா நூல் எழுதியிருக்காரு. எழுத்து இதழ் தொகுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கி ஆ சச்சிதானந்தன் அவர்கள் தான். ஓகே இந்த 44க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதுதான். ஓகே 45 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் உடல்நிலை மெய்மயக்கம் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொத்தம் அப்படிங்கிறது தான் உடல்நிலை மெய்மயக்க சொல். 46 கொஸ்டின். டேஸ் முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது என பவனந்தியார் குறிப்பிடுறார் அப்படின்னா ஆப்ஷன் பி 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு செய்திகளை கூறினாலுமே பாயிரம் இல்லைன்னா அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே 47 கொஸ்டின். தவறான இணையை தேர்க. இதில் தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் பி கடல் கூட்டல் அலை அப்படிங்கிறது உயிர் கூட்டல் மெய் அப்படின்னு வர்றது தான். அதாவது இல்லு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெய். ஓகேங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர்.
இதுதான் தவறா இருக்கு. ஓகே 48 கொஸ்டின் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வால்ட் விட்மன் அவர்கள் தான் புதுக்கவிதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்தார். ஓகே 49 கொஸ்டின் அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஃபாரன்ஹீட் 451 அதுதான். ஓகே 50 கொஸ்டின் செங்கயல் என்ற சொல்லில் கீழ்கண்ட எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி தான் புணர்ந்துள்ளது. செம்மை கூட்டல் கயல்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா மை விகுதி போயிடும். ஓகேங்களா. அடுத்து முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி செங்கயல் அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே நம்ம 50 கொஷினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் ஷேர் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஓகே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.